ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. இப்போ திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானவர்களோ இல்லை வந்து அவங்க நம்ம எதிரியா பார்க்க வேண்டிய அவசியமோ கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா? திராவிடம் என்ற பேரை வச்சுக்கிட்டு தலித்துகளுக்கு எதிராகவோ தமிழர்களுக்கு எதிராகவோ களமாடுவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. வெறும் சொல்லாடகம் ஈவி கிளஸ் இளங்கோவனை சொல்றீங்க, RS பாரதியை சொல்றீங்க, தயாநிதி மாறனை சொல்றீங்க, நம்முடைய அமைச்சர் பொன்முடியை சொல்றீங்க அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறதா? பிஜேபி காரங்க என்ன பேசணும் அதுதான் பிரச்சனை. நீங்க ரோட்ல இருந்து போறது காரணம் வந்து பெரியார் தான், நீங்கெல்லாம் வந்து ஜட்ஜ் ஆனதுக்கு காரணம் நாங்க போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு திராவிடவாதிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சகோதரனை வந்து திராவிடவாதிகள் யாரை சொல்றீங்க, எவரை சொல்றீங்க? திமுக கோட்பாட்டை உள்வாங்கி திமுக இருக்கின்ற தலைவர் ஸ்டாலின் பேசினாரா, உதயநிதி ஸ்டாலின் பேசினாரா? திமுக தலித்துகளை வந்து உச்சத்துல உட்கார வச்சிருக்காங்க. கோட்பாட்டு ரீதியாக நீங்கள் யாரை சொன்னாலும் சரி, இவர்கள் எல்லாம் சமூகத்திற்காகவோ இல்லை மக்களுக்காகவோ. தீக்கால இருக்கவங்க எப்ப பார்த்தாலும் பிராமணர்களை எதிர்த்துட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம்? என்ன தீக்கால இருக்கவங்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஆகவே மாட்டேது? என்னதான் விஷயம் அது? பிரதர், இதுவும் போற போக்குல சும்மா நீ இங்க இந்த கொம்பு சுவர வேலை இங்கே வச்சுக்க. இல்ல இப்ப திராவிடவாதிகள்லாம் சேர்ந்து இயக்குனர் ப. ரஞ்சித்தை பயங்கர விமர்சனம் பண்றாங்க. RSS அரசியல் தெரியாதவர், இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு படையர்கள் நிறுத்த வேண்டியது தானே, அந்த திருமாவட்ட போய் கத்துக்க சொல்லுங்க அவரான்னு சொல்லிட்டு இந்த திராவிடவாதிகள் அப்படி விமர்சனம் பண்றாங்க. அண்ணன் எழுச்சி தமிழரிடம் பாடம் கற்றதால் தான் புரட்சி இயக்குனர் ரஞ்சித் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்க கட்சிக்காரங்களும் விமர்சனம் பண்றாங்களா? அவரு நிறைய பதிவுகள்லாம் பார்த்தேன் நான். உங்க கட்சிக்காரங்க அதுதான் ரொம்ப சிக்கல். அது எப்படின்னா, அவரை வந்து எங்களுக்கு எதிர்ப்பா வந்து கொம்பு சீவுறாங்க. யாரு அப்படின்றது மக்களுக்கு தெரியும். திராவிடம் பேசுறாங்க யார் அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்க கேட்கறீங்க பத்தியெல்லாம் அந்த கேள்வி. இப்ப கோட்டானால அவங்க என்ன நினைக்கிறாங்க, SC தாண்டா கோட்டாக்காரங்க அப்படின்ற மாதிரி உடைச்சிருக்காங்க. பரவலான ஒரு செய்தி இருக்கிறது. அதை உடைத்த அந்த பெண்மணிக்கு நான் உண்மையில் பாராட்டுகிறேன் இந்த தருணத்தில். ஏன்னா நீங்க கஸ்தூரியை பாராட்டுகிறார் சங்கத்தமிழர், நான் இப்படியே போடலாமா? எழுச்சி தமிழ் அடுத்தபடியாக களத்துல எந்த வகையான பயமின்றி, எந்த வகையான காம்ப்ரமைஸும் இல்லாம தைரியமாக பேசியிருக்கிறார். அந்த பெண்மணியை விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி பாராட்டுகிறது. எல்லாத்துக்கும் காரணம் பார்ப்பனர்கள் சொல்லி எங்களை தானே பேசுறீங்க. நாங்களா கத்திய தன்மை கொடுத்துறோம். கீழ்வெண்மில் வந்து எரிச்சது யாரு? கோகுல்ராஜ் கோட் பண்றாங்க, இளவரசன் கோட் பண்றாங்க. இதெல்லாம் கோட் பண்ணும்போது இதெல்லாம் யார் பண்ணது? இங்க இருக்கக்கூடிய சோகால்டு OBC சமூகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ண. இதே பாராட்டிய சங்கத்தமிழன் இந்த கருத்துக்கு நடிகை கஸ்தூரி கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன். தலித்துகளுக்கு OBCக்கு வம்பளுக்கிற மாதிரி பேசுவதே தப்பு. எப்படி ரஞ்சித்துக்கு எழுச்சி தமிழுக்கு பிரச்சனை உருவாக்குவதை போல் சிலர் பேசுகிறார்களோ, அதை போலவே கஸ்தூரி அவர்கள் தலித்துகளுக்கும் OBCக்கும் வம்பு இழுப்பதை போல் பேசுகிறார். இது தப்பு. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமூக வலைதளங்களை ஒரு 2 நாளாக வந்து பேசப்படும் பொருளாக மாறிட்டு இருக்கக்கூடியது இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து தலித்தியம் என்ற சித்தாந்தத்தோடு நாங்கள் பேசும்பொழுது, நீங்கள் ஏன் வந்து எங்களை தலித்தியன்னு பேசினா எங்களை தனியாக ஏன் பேச சொல்லிட்டு கேட்குறீங்க? எங்களுக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்குது, எங்களுக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க. நாங்கள் வந்து இதை பேசும்பொழுதோ திராவிடமோ கம்யூனிஸ்டோ வந்து ஏன் எங்களை தனித்து நீங்கள் பார்க்குறீங்க, நாங்கள் எங்களுக்கான சித்தாந்தத்தை வந்து பேசுகிறதால பேசிட்டாரு. ஆனால் அவரை இங்கே இருக்கக்கூடிய திராவிடம் பேசக்கூடியவங்க பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே தெரியல, இவருக்கு அரசியல்னா என்ன தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து உங்களுடைய தலைவர் திருமாவளவனுக்கு எதிராக நிற்க வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? புரட்சி இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து வந்து தலித்திய விடுதலைக்காக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி, இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகளுடைய எழுச்சி தமிழுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி எந்த வகையான சமரசமின்றி களமாடி கொண்டிருக்கிறார். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு இந்த நேரத்தில் நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நட்பு முரண் என்ன, பகை முரண் என்ன, அதை அவரே சொல்றாரு. அதை நம்ம வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். திராவிட கோட்பாடுகளை உள்வாங்கியவர்களோ இல்ல கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகளோ நம்ம எதிரிகள் அல்ல. அவர்கள் நட்பு முரண்கள். அப்படியா? நமது பகை முரண் யார் என்றால் சனாதனவாதிகள்.
இப்போ சங்கிகள், இல்ல திராவிட இன்னும் நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் பிஜேபிக்கள், இப்போ திராவிட சித்தாந்தத்தை கோட்பாட்டு ரீதியான திராவிட நம்ம சித்தாந்தத்தை எதிரிகள். உள்வாங்கியவங்க உங்க எதிரி கிடையாது. திராவிடம் என்ற சொல்லாடலை இல்ல நான் இந்த மண்ணில் முதலில் கொடுத்தவர்கள் எங்கள் முப்பாட்டன் அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசன் தான். இல்ல நான் என்ன திராவிடம் என்றால் தமிழர்கள், தமிழர்கள் என்றால் திராவிடர்கள், திராவிடர்கள் என்பது சாதி மதமற்ற மண்ணின் மைந்தர்கள் என்று பறைசாற்றியவர்கள் நமது முன்னோர்கள். இப்போ திராவிட அப்ப அந்த கோட்பாடே எங்களுடைய கோட்பாடு, சரி திராவிட அந்த கொள்கையே எங்களுடைய கொள்கை. ஓகே, இப்போ திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானவர்களோ இல்ல வந்து அவங்க நம்ம எதிரியா பார்க்க வேண்டிய அவசியமோ கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா? முதல்ல வந்து நீங்க திராவிடம் என்றால் என்னன்ற நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னு. திராவிடம் என்ற பேரை வச்சுக்கிட்டு தலித்துகளுக்கு எதிராகவோ தமிழர்களுக்கு எதிராகவோ களமாடுவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. வெறும் சொல்லாடலை மீட்டு வைத்து ஈவி கிளாஸ் இளங்கோவனை சொல்றீங்க, RS பாரதியை சொல்றீங்க, தயாநிதி மாறனை சொல்றீங்க, நம்முடைய அமைச்சர் பொன்முடியை சொல்றீங்க அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கிறதா? யாராக இருந்தாலும் சரி இல்ல இவங்க மிக அறிவுபூர்வமா கேள்வி கேட்டதாக நெறியாளர் இப்படி எல்லாம் கொம்பு செய்வலாம். எங்களுக்கு எதிர்ப்பாக நட்பு முரண்களை நீங்கள் கொம்பு செய்வலாம். ஆனாலும் கூட எந்த சமரசம் இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி எங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் சித்தாந்தத்திற்கு எதிராக பேசுபவர்கள் நாங்கள் கண்டிப்போம், எதிர்ப்போம். அதுக்காக வந்து நல்லா விவரமா கேட்டுக்கணும். ஒரு பிஜேபிக்காரன் வந்து அரசியல் பேசுறதுக்கும் ஒரு திராவிட கோட்பாடுகளை உள்வாங்கியவர் அரசியல் பேசுவதற்கு உண்மையான நோக்கம் என்ன என்பதை புரியாத அளவுக்கு தற்குறிகள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். பேசினா கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிஜேபி காரங்க என்ன பேசணும் அதான் பிரச்சனை. நீங்க ரோட்ல இருந்து போறது காரணம் வந்து பெரியார் தான், நீங்கெல்லாம் வந்து ஜட்ஜ் ஆனதுக்கு காரணம் நாங்க போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அவர்கள் அப்படி பேசும் பொழுது நாங்கள் எப்போதாவது எங்கேயாவது வாயெடுத்து கிடந்தோமா, அதற்கு எதிர்வினையாற்றுவதாக பேசணுமா பேசவில்லை? திராவிடம் பட்டியல் சமூக மக்களை திராவிடம் பட்டியல் சமூக மக்களை இழிவாதானே பாக்குது. RS பாரதியை விட அற்புதமான ஒரு திராவிடவாதி யாரா இருக்காங்களா சொல்லுங்க எனக்கு. ஐயா EVK இளங்கோவன் ஒரு அற்புதமான திராவிடவாதி யாரா இருக்காங்களா சொல்லுங்க எனக்கு. அவர் பேசும்போது கி வீரமணி அவர்கள் கை தட்டுறாரு EVK இளங்கோவன் பேசும்பொழுது. இவங்க தானே திராவிடத்தின் தத்துவமா பார்க்கப்படுறாங்க. அப்ப நம்ம அவங்களாம் பொருட்படுத்த வேணான்றீங்களா? உங்களது பார்வையில் அவர்கள்தான் இந்த சித்தாந்தத்திற்கு முழுசாக பொறுப்பாளர் என்பதை போல் பேசுகிறீர்கள். அப்படி அல்ல. நீ சாதாரண ஒரு மனிதனாக கூட இருக்கலாம். நீ உண்மையிலேயே அம்பேத்கரையும் பெரியாரியத்தையும் உள்வாங்கியிருந்தால் நீ தான் திராவிட கோட்பாடுகளை உள்வாங்கிய மனிதன். அதுக்காக ஒரு பெரிய மனிதனாக இருந்து கொண்டு சின்ன கருத்துக்களை பேசும் பொழுது எப்படி அந்த கோட்பாடு தவறாக இருக்க முடியும்? அந்த தனிப்பட்ட மனிதன் தானே தவறாக இருக்க முடியும்? நான் சொல்றது புரியுதா? தெளிவுபடுத்தணுமா உங்களுக்கு? யாராக இருந்தாலும் சரி, அதான் பேட்டி ஆரம்பத்தில் சொன்னேன்ல, யாராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியலை, ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களின் அரசியலை, ஒரு உண்மையிலேயே தமிழ் மக்களுக்காக போடக்கூடிய அரசியலை தவறாக பேசினா எதிர்த்து பேசுவோம். எங்க நீ பேசாம நாங்க வந்து வாயை உடைச்சிட்டு அப்படியே அமைய நின்றமா சொல்லுங்க பிரதர். போற போக்கில் சும்மா கேள்வி கேட்க கூடாது பிரதர். அது வேணா ரோட்ல கிடப்ப அவன்கிட்ட போய் கேள்வி கேளு. சங்கத்தம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வந்து நீ கேள்வி ஆதாரத்தோட தான். என்ன ஆதாரம்? திருப்பி கேளுங்க. திருப்பி தான் சொல்றேன். எங்கன்னா நாங்க பேக் அடிச்சோமா? எங்க தலைவர் எங்க பேக் அடிச்சு? எங்க தலைவர் வந்து திருச்சியில ஒரு பேரணியை கூட்டிக் கொண்டு எங்களுக்கு எவனும் வகுப்படுத்த வேண்டாம் சொன்னது யாருக்கு? அதை போய் போட்டு திருப்பி பாருங்க. நேரடியா சொல்ல மாட்டாரு. என்ன ஏன் நேரடியா சொல்ல மாட்டாரு? நட்பு முரண் என்றால் என்ன, பகை முரண் என்றால் என்ன, முரண்கள் என்றால் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள் நாங்கள். மோதல் ஒற்றுமை முரண்களின் இயல்பு, அந்த முரண்களே வளர்ச்சிதை மாற்றத்தின் சிறப்பு என்ற சித்தாந்தத்தையும் உள்வாங்கியவர்கள். சரி, பாமக வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் கம்யூனிசம் மூன்றுத்தையும் உள்ளடக்கிய ஒரு தத்துவம் தான் பாமக. ஏன்னா அப்படிதான் தொடங்கப்பட்டுச்சு. 3 பேருடைய புகைப்படத்தை வச்சுதான் அவங்க அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கூட இணைஞ்சு பணியாற்றவர் உங்களுடைய தலைவர். இன்னைக்கு அவங்க வந்து உங்களுக்கு சாதி கிறிஸ்தவர் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களோட சித்தாந்தம் என்பது அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியம். அப்ப ஏத்துக்கிறீங்களா அவங்கள? அவங்களுடைய நட்பு முரண் தானே, அவங்க பகை முரண் இல்லை தானே? அன்பு தம்பி நெறியாளர் அவர்களே, அவர்கள் சித்தாந்தம் ஆரம்பிக்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வரலாறு தெரியாது. அப்பெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து அவங்க வந்து தமிழரசன் இருக்காரு பார்த்தீங்களா, மீள் சுருட்டி தமிழ் சித்தாந்தங்களை எல்லாம் எழுதினவர். கரெக்டாக அவருடைய கொள்கைகளை கொஞ்சம் உள்வாங்கி தான் களமாடினாங்க.
அதே மாதிரி பழனி பாபாவுடைய சில வழிகாட்டில் தான் களமாட்டினாங்க. நான் என்ன அப்படி கேக்குறேன்னா, நான் பேச விடுங்க brother, நீ பேசுங்க, cross பண்ணுங்க. இல்ல சும்மா இவங்களோட இதே தலைவலிங்க பேசுறப்ப நீங்க வேற அமைதியா ஒரு இருங்க, தயவு இடத்துக்கு செய்து போறீங்க நீங்க. அமைதியா இருங்க. அப்படிப்பட்ட சித்தாந்தங்களை உள்வாங்கி உருவாக்கப்பட்ட அதே ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் டீஷர்ட் மாட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு வந்து எங்கள் பிள்ளைகளை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு புதிய ஒரு சித்தாந்தத்தை கண்டுபிடிச்ச ஒரு மாதிரி நாடக காதல்னு சொன்னார். லவ் ஜியாத்துன்னு ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன் வந்து வட இந்தியாவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை உள்வாங்கி வந்து சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னது வந்து தப்பு இல்லைங்க, ரைட்டுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோமா? தனிப்பட்ட முறையில் ராமதாஸ் மட்டும் தான் நீங்க தவறானவரா பார்க்கணும். நீங்க பாமகவே தவறானவங்க சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் எந்த காலகட்டத்திலையும் பாமகவை தவறாக எடுக்கவில்லை. ஐயா ராமதாஸ் அவர்களை ஒரு மதவாத கட்சி, பாமக ஒரு சாதியவாதி கட்சி. நீங்க தான் சாதியவாதிய தலைவனாக இருப்பதால் தான் இது பேசப்படுகிறது. நாளை ஒரு முறை ஒரு வேளை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொள்கை சார்ந்து கோட்பாட்டு சார்ந்து உண்மையிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பாட்டாளி மக்களுக்காக போராடினால் நாங்கள் பாராட்டுவோம். தமிழ் குடிதான் பட்டை யாருங்க கொடுத்தது? நீங்க தான் கொடுத்தீங்க. அப்புறம் நாளைக்கு வந்து அன்புமணி ஒழுங்கா செயல்பட்டால் அவருக்கு வந்து இளைய தமிழ் குடி தாங்கி அப்படின்னு கொடுப்போம். இந்த விவகாரத்துக்கு நீ எங்க சுத்தினாலும் வராது கேள்வி. நீங்க ஒண்ணு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு அதெல்லாம் சங்கத்தமிழ பேசுவான்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். திராவிடவாதிகள் எல்லாம் சேர்ந்து இயக்குனர் ப. ரஞ்சித்தை பயங்கர விமர்சனம் பண்றாங்க. ஆர்எஸ்எஸ் அரசியல் தெரியாதவரு, இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு படையர்கள் நிறுத்த வேண்டியது தானே, அந்த திருமகிட்ட போய் கத்துக்க சொல்லுங்க அவரான்னு சொல்லிட்டு இந்த திராவிடவாதிகள் அப்படி விமர்சனம் பண்றாங்க. அண்ணன் எழுச்சி தமிழரிடம் பாடம் கற்றதால் தான் புரட்சி இயக்குனர் ரஞ்சித் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். திராவிடவாதிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சகோதரனை வந்து திராவிடவாதிகள் யாரை சொல்றீங்க, எவரை சொல்றீங்க? திமுக கோட்பாட்டை உள்வாங்கி திமுகவில் இருக்கின்ற தலைவர் ஸ்டாலின் பேசினாரா, உதயநிதி ஸ்டாலின் பேசினாரா, அல்ல உண்மையிலே அங்கு வந்து இருக்கின்ற முக்கியமான பொறுப்பாளர் பேசினார்களா? இப்ப நான் விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி செயலாளர், அதை போல யாராவது ஒரு பொறுப்பில் இருந்து இது மாதிரி பேசியிருக்கிறார் என்று சொன்னால் கேட்டால் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். சும்மா போன இங்க பாருங்க புரியுங்க. உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசே ஒரு காலத்துல என்ன சொன்னார்னா, ஆர்எஸ்எஸ் உடைய டீம் தான் ரஞ்சித் அப்படின்னு ஒரு காலத்தில் அண்டர்லைன், இப்போது பேசுகிறாரா? ஒரு காலத்தில் பேசினார், அப்ப பேசியிருக்கலாம், இப்ப பேசுறாரா? அப்புறம் கேளுங்க கேள்வி. இப்ப பேசல, இப்ப அதனால வேணான்றீங்க. இப்ப பேசியிருக்கிறாரா பிரதர்? சரி, உங்களுடைய பார்வையில் நீங்க சொல்லுங்க. இப்ப திராவிடம் பேசுறாங்கல்ல நிறைய பேர், சோசியல் மீடியால உட்காந்து பேசுறவங்க, சேனல்ல உட்காந்து பேசுறவங்க, தங்களை எல்லாம் திராவிட இயக்க செயற்பட்டெல்லாம் வந்து அடையாளப்படுத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இவரை எதிர்த்து பேசக்கூடியதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு? அதாவது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை விட நான் என்ன சொல்ல விரும்புறேன்றது இங்க முக்கியம். விடுதலை சிறுத்தையில் ஒரு காலத்தில் தேர்தல் என்பது அதாவது தேர்தல் என்பது திருடர்களுடைய பாதை அப்படி சொல்லிதான் நாங்கள் அரசியலுக்கு வந்தோம். பாராளுமன்றம் என்பது பன்னிகளின் கூடாரம் என்று நாங்கள் வந்து ஒரு அரசியல்ல உள்ள நுழையாம சமூகம் சார்ந்த அரசியல்ல ஒவ்வொரு இளைஞனையும் இளைஞனையும் நாங்கள் அரசியல் படுத்தினோம். அப்புறம் கால சூழ்நிலையில் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு தேர்தல் அரசியல வரும்பொழுது சில காம்ப்ரமைஸ் இருந்தாலும் கூட புரட்சி அம்பேத்கருடைய கொள்கைகளை உள்வாங்கி முறையாக களமாடி கொண்டிருக்கோம். வரலாறு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, பார்க்கிற யாருன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இந்தியா லெவல்ல வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலிடம் சரணடையாமல் களமாடி கொண்டிருப்பது எழுச்சி தமிழர் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னமும் வந்து சமூக விடுதலைக்காக ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சொல்ல வரும் குழப்பறீங்க. சமூக விடுதலைக்காக அந்த சேரி தமிழனுக்காக நாங்கள் வந்து இன்னமும் நேரடியாக தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு களமாடுகிறோம். இருந்தாலும் கூட அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து கலை சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, பண்பாடு சார்ந்து ஒன்றை செய்கிறார் என்றால் அவர் எங்களுடைய பாசறையில படித்தவர். இன்னும் சொல்ல போனா இப்ப கூட அவ்வளவா இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் இரவு தோறும் பேசி கொண்டிருப்போம். பேசாத நாளே இருக்காது. நானும் ரஞ்சித்து ஃபோனில் பேசாத நாட்கள் இருக்காது. துபாயில் இருக்கும்போது அவர் என்னை சந்திக்காத நாட்கள் இருக்காது. துபாய் வந்தாலே என்னை சந்தித்து பேசுவார். அப்படிப்பட்ட நெருக்கம் தான். இப்போ கொஞ்சம் அவர் பிஸியாக இருக்கார், நானும் பிஸியாக இருக்கிறேன். இப்போ அவ்வளவு நெருக்கம் இல்லை என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவர் நான் உள்வாங்கியிருக்கிறேன், முறையாக உள்வாங்கியிருக்கிறேன். அவர் வெளியில் வந்து இன்னும் அறிவிக்காமல் கூட இருக்கலாம், பிரகடனப்படுத்தாமல் கூட இருக்கலாம். ஆனால் அரசியல் கோட்பாடு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு எழுச்சி தமிழோட கருத்துக்களை உள்வாங்கி களமாடி கொண்டிருக்கிறார். அது எங்களுக்கு தெரியும். வெளியில தெரியாத இருக்கின்ற நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அவர்கள் எல்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள. உங்க கட்சிக்காரங்களும் விமர்சனம் பண்றாங்களா? அவரு நிறைய பதிவுகள்லாம் பார்த்தேன் நான். உங்க கட்சிக்காரங்க அதுதான் ரொம்ப சிக்கல். அது எப்படின்னா அவரை வந்து எங்களுக்கு எதிர்ப்பா வந்து
கொம்பு சீவுறாங்க. யாரு யாரு அப்படின்றது மக்களுக்கு தெரியும், திராவிடம் பேசுறோம் யாருன்றது மக்களுக்கு தெரியும். அப்ப அதுல வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அவர் தம்பி நம்ம தம்பி தான், நம்மளோட ரொம்ப வயது குறைவானவர் தான், இளைஞர் தான். ஒரு புரட்சிகரமான ஒரு சித்தாந்தங்களை திரைப்படத்தில் வகுத்து கொண்டிருக்கிறார். இப்போ கூட புரட்சி அம்பேத்கர் ஒரு கருத்து சொல்லுவார், அதோட இப்போ தான் படித்தேன், விட் அண்ட் விஸ்டம்ன்ற புத்தகத்தில் அவர் தெளிவாக சொல்லுவார், இன்ற இளைஞர்களே நீங்கள் சும்மா சினிமா பக்கத்து போகாதீங்க, அரசியல் பட்டு போகாதீங்க, மக்களை வந்து நீங்கள் வந்து சமூக ரீதியான விடுதலையை கொண்டு வந்து மக்களை வந்து ஒரு நல்வழிக்கு படுத்துங்க அப்படின்றதே அவருடைய கருத்து. அந்த கருத்தில் வந்து நமக்கு சினிமா அதெல்லாம் பெரிய உடன்பாடு இல்லை என்றாலும் கூட எங்கள் மக்களுடைய சமூக விடுதலை ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த விடுதலையை அவர் செய்து கொண்டு இருக்கிறார், அதை நம்ம பாராட்டுகிறோம். இப்போ அண்மையில கஸ்தூரி அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து கோட்டா சாதியினர் வந்து இந்த கொலைபாதகர்கள் தான் கோட்டா சாதியினர் சொல்லி பயன்படுத்திருந்தாங்க. எங்களுக்கு தெரியும் அவங்க வந்து SC ST சொல்ல OBC தான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சில விஷயங்கள் வந்து அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு மாற்று கருத்து இருந்தாலுமே கூட OBC தானே இன்னைக்கு வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்க தானே வந்து கொலைகள் செய்யறாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் சொன்னது வந்து உண்மைதானே? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இந்த தருணத்தில் வந்து அவங்க எந்த மனநிலையில் நடிகை கஸ்தூரி பேசினார்களோ பேசவில்லையோ அது எனக்கு தெரியவில்லை. அந்த முழு பேட்டியை நான் பார்த்தேன், தம்பி தேவேந்திரன் எடுத்திருந்தாங்க. அதில் பேசும்போது அவங்க பேசுகிற டாபிக் வந்து அவங்க முழுக்க RSS BJP சித்தாந்தத்திற்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. முழு பேட்டியும் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா அந்த கேள்வி இப்போ கோட்டானால அவங்க என்ன நினைக்கிறாங்க, SC ST தாண்டா கோட்டாக்காரங்க அப்படின்ற மாதிரி உடைச்சிருக்காங்க. பரவலான ஒரு செய்தி இருக்கிறது. அதை உடைத்த அந்த பெண்மணிக்கு ஒரு நடிகையாக இல்லை, ஒரு சமூகத்துடைய ஒரு உள்வாங்கிய ஒரு வழக்கறிஞராக கூட அந்த கருத்தை பதிவு செய்திருக்காங்க. நான் உண்மையில் பாராட்டுகிறேன் இந்த தருணத்தில். கஸ்தூரியை பாராட்டுகிறார் சங்கத்தமிழர், நான் இப்படியே போடலாமா? இந்த கருத்து வந்து இதுவரையிலும் தமிழக அரசியல்ல யாரும் ஒரு ஐக்கானாக இருப்பவர்கள், ஒரு பொறுப்பில் இருப்பவர்கள் தைரியமாக பேசியதில்லை. எங்கள் தலைவர் மேடைக்கு மேடை பேசுவார், மேடைக்கு மேடை பேசியிருக்கிறாருங்க. என்னமோ கோட்டானா பட்டியல்னா ஒன்லி SC ST நினைக்கிறீங்க, பட்டியல் என்பது எல்லாருக்கும் தான் இருக்குது, மேடைக்கு மேடை பேசியிருப்பார். எங்களுக்கு அடுத்தபடியாக எழுச்சி தமிழ் அடுத்தபடியாக களத்தில் எந்த வகையான பயமின்றி எந்த வகையான காம்ப்ரமைஸும் இல்லாம தைரியமாக பேசியிருக்கிறார். அந்த பெண்மணியை விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி பாராட்டுகிறது, இதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த கருத்து போகணுங்க. கோட்டானா என்னமோ குறிப்பிட்ட SC STகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் கோட்டா இல்லை, EWSக்கு கோட்டா இருக்கா இல்லையா? அப்ப அதை நீங்க கேவலமா பேசுறீங்க. அதை வந்து இன்னைக்கு பொதுத்தளத்துல உடைச்சிருக்கிறோம் அப்படின்னா பாராட்டுறோம்ல, அதை பாராட்டி தானே இருக்கிறோம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் பார்ப்பனர்கள் பார்ப்பனை சொல்லிட்டு எங்களை தானே பேசுறீங்க, நாங்களா கத்தியத்திலே குத்துறோம், இங்க வந்து கீழ்வெண்பில் வந்து எரிச்சது யாரு, நிறைய விஷயங்கள் வந்து கோட் பண்றாங்க, கோகுல் ராஜ் கோட் பண்றாங்க, இளவரசன் கோட் பண்றாங்க, இதெல்லாம் கோட் பண்ணும்போது இதெல்லாம் யார் பண்ணது, இங்க இருக்கக்கூடிய சோகால்டு OBC சமூகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்றாங்க. இதே பாராட்டிய சங்கத்தமிழன் இந்த கருத்துக்கு நடிகை கஸ்தூரி கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன். நல்லா கேட்டுக்குங்க. வெண்மணி கலவரம் சொல்றீங்க, பொறுங்க, அடுத்த பாயிண்ட்டுக்கு கேட்டதுக்குங்க, இப்ப கேட்டீங்களா கேள்வி, வெண்மணி கலவரம் நடந்துச்சுல, வெண்மணியில பட்டியலின மக்கள் குறிப்பாக பல்லர் மக்களை எரித்து கொன்றார்கள். 46-44 பேரை குழந்தை உட்பட பெண்கள் உட்பட எரித்து கொன்றார்கள். அதுல மாற்று கருத்து இல்ல. கொண்டவன் ஒரு சாதி வெறியன், ரைட்டா? சாதி வெறியன், அது நாயுடு. ஆனால் அந்த சாதி வெறியன் கோர்ட்டுல போய் குற்றமே இல்ல, கோர்ட் என்னமா சொல்லுச்சு, இவர் காரு வச்சிருக்கிறாரு, நிலம் வச்சிருக்கிறாரு, இவர் தப்பு செய்ய வாய்ப்பு இல்ல, இவர் அவளை கொலகாரனா இருப்ப வாய்ப்பு இல்லைன்னு விடுதலை செய்தார்கள். ஆனால் விடுதலை செய்த அந்த கயவனை யார், அவன் பேரு கூட மறந்து, கோபாலகிருஷ்ண நாயுடு என்று சொல்வார் என்று எண்ணுகிறேன், மெமரி கெப்பாசிட்டி சரியாக இருந்தால். அவனை களத்தில் களமாடியவர்கள், புரியும் நினைக்கிறேன், களத்தில் களமாடியவர்கள் யார் தெரியுமில்ல, சீனிவாச ராவ் என்ற ஒரு பார்ப்பனன். தெரியுமா தெரியாதா? இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால பொறுங்க பிரதர். அவரோடு சேர்ந்து அமல்ராஜ், தெரியுமா? அவரெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு தெரியாது, அந்த அம்மாவுக்கும் தெரியாது. அவர் யார்? அவர் PC சமூகத்தை சார்ந்தவர். 6 பேரு அவனை எதிர்த்து அங்க இதுல களத்துல வயல்ல எத்தனை, அதை நம்ம சொல்ல முடியாது, பொதுத்தளத்தில் ஏன் கோர்ட்ல வந்துருச்சு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை. 6 துண்டா அவனை வெட்டி சாகடித்தவர்கள் யாருங்க? அதே PC மக்கள், அதே OBC மக்கள், அதே SC மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறாங்க. அதுல பிராமணன் ஒரு தலைவர் யார்? சீனிவாச ராவ். பேரோட சொல்றேன், இனிஷியலோட சொல்றேன், BE சீனிவாச ராவ். வரலாறு தெரிஞ்சுக்கிறாங்க. அதை விடுங்க, நேரம் வாங்க. யுகராஜ், கோகுல்ராஜ், அந்த மரணம் இந்த மரணம், அதற்கு இன்றும் களமாடி கொண்டிருக்கிறவர், கோர்ட்டில் போய் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து கொண்டிருப்பவர் யார்? இந்த நேரம் சாதியை பத்தி பேசுவது தவறு இருந்தாலும் சொல்லுகிறேன், பொதுத்தளத்தில் மக்கள் புரிய வேண்டும் என்பது சொல்லுகிறேன். பாப்பா மோகன் யார்?
சும்மா அந்த சாதிக்குள்ள வந்து பேசக்கூடாது. சாதி என்பது வந்து இருந்தாலும் கூட அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல் எந்த வடிவத்தில் வந்தாலும் நீங்கள் போராடுகிறீர்கள் என்றால், நீ ஒரு ஐயப்பயலா இருந்தாலும் சரி, ஒரு கள்ளப்பயலா இருந்தாலும் சரி, ஒரு மரவனா இருந்தாலும் சரி, ஒரு நாடாரா இருந்தாலும் சரி, ஒரு கோளாரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீ ஒரு ஜனநாயகவாதி, நீ ஒரு சமூகத்திற்காக போராடுகிறாய். இது வரலாறு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்னமோ தலித்துகளுக்கு ஓபிசிக்கு வம்பளுக்கிற மாதிரி பேசுவதே தப்பு. எப்படி ரஞ்சித்துக்கு எழுச்சி தமிழுக்கு பிரச்சனை உருவாக்குவதை போல் சிலர் பேசுகிறார்களோ, அதை போலவே கஸ்தூரி அவர்கள் தலித்துகளுக்கும் ஓபிசிக்குமான வம்பை இழுப்பதை போல் பேசுகிறார். இது தப்பு. மொத்தம் அளவுகோல் வந்து என்னன்னா, சாதி அல்ல, மதம் அல்ல, மொழி இல்ல, இனம் அல்ல, அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல். அப்போ எதுவா இருந்தாலும் பார்ட்னர்கள் தான் காரணம் சொல்லிட்டு பேசுறதும் தவறு தானே? எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் பேசியிருக்காது. விடுதலை சிறுத்தைகள் பிராமணர்களை எதிர்க்கவில்லை, பிராமணிய கோட்பாடுகளைத்தான் எதிர்க்கிறோம். அது ஆனா இந்த தீக்கால இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் பிராமணர்களை எதிர்த்துட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம்? என்ன தீக்கால இருக்கிறவங்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஆகவே மாட்டேது? என்னதான் விஷயம் அது? பிரதர், இதுவும் போற போக்குல சும்மா நீ இங்க இந்த கொம்பு சுவர வேலை இங்க வச்சு இல்ல நான் கேக்குறேன். பிராமணர் எதிர்த்து பேசியிருக்கிறாங்களா? பிராமணிய கோட்பாடுகள் எதிர்த்து பேசியிருக்கீங்க. இன்னமும் சொல்ல போனா தந்தை பெரியார் அவர்கள் தமிழக மண்ணில் பிராமணிய கோட்பாடுகளைத்தான் எதிர்த்து களமாடினார். இன்னமும் சொல்ல போனா புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார். புரட்சியாளர் அம்பேத்கரோட வந்து ஏறக்குறைய அதிக முறை சந்தித்து உரையாடி இருக்கிறார். அவ்வளவு நெருக்கமானவர்கள். அவர் மேடையிலேயே பேசியிருக்கிறார். தந்தை பெரியார் என்ன பேசியிருக்கிறார்னா, வட இந்தியாவில் ஒரு தலைவன் இருப்பதை போல இங்க வந்து நமக்கு வந்து ஒரு அம்பேத்கர் கிடைக்கணும் அப்படின்னு களமாடி பேசினவங்க. என்னமோ பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முரண் இருப்பதை போலவே நீங்கள் எல்லாம் திட்டமிட்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அதெல்லாம் கேட்கல. ஆகையால் உங்களை நீல சங்கிகள் என்று நாங்கள் அழைக்கிறோம், அன்போடு அழைக்கிறோம். ரஞ்சித் தான் ரொம்ப வேதனைப்படுறாரு அந்த மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டு. எப்படி ரஞ்சித் அவர்கள் தான் வேதனை பற்றி சொல்லிருக்காரு, நீல சங்கின்னு சொல்றாங்க எங்களெல்லாம். அவளால யாருமே சொல்லல. சரி, போறப்ப அவரை போட்டு திருப்பாங்க வண்டி. திராவிட கழகத்துல அவர் இங்க பாருங்க, அவர் இங்க பாருங்க, தம்பி வந்து நீலச்சங்கியம்ல அந்த சங்கி. அவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடக்கூடிய ஒரு தலித், ஒரு இளைஞன். சரி, இந்த திராவிட கழகத்துல பிராமண சமூகத்துல பிறந்திருந்தா உறுப்பினர் ஆக முடியாது? உண்மையாது? எப்படி பிராமண சமூகத்துல பிறந்திருந்தா திராவிட கழகத்துல உறுப்பினர் ஆக முடியாதாமே? ஏன்? அது எனக்கு தெரியாது, நீ அங்க போய் கேளுங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது தலைவர். எனக்கு தந்தை பெரியார பிடிக்கும், அன்பு தம்பி. தந்தை பெரியார் திராவிட கழகத்துல வந்து பிராமணர்கள் உறுப்பினர் ஆக முடியாது. அப்படியா? ஆமா. என்ன அப்படி சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றேன் நான். அதை கேட்கிறேன். சமூகத்தையே வந்து திராவிட கழகம் வந்து அப்புறப்படுத்தி பாக்குறாங்க தானே, வேற ஒன்னும் பாக்குறாங்க தானே. நான் டெய்லி பாக்குறவங்க பேச்சுகள்லாம் எதுக்கேத்தாலும் வந்து அவாக்கள்னு பேசுவாங்க, 3% பேசுவாங்க. தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் பிராமணர்கள் தான் காரணம் சொல்லிட்டு தொடர்ந்து பேசக்கூடியவங்க. நான் நிறைய காணொலி கொடுக்குறேன். என்ன ஏன் நம்ம அப்படி சொல்ல முடியாது? ஏன் அப்படி பேசுறாங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1925 என்று எண்ணுகிறேன், டிசம்பர் 25ஆம் தேதி அந்த மனுநீதி என்ற புத்தகத்தை எரிக்கும் பொழுது அருகில் இருந்தவர் ஒரு பிராமணர். வரலாறு தெரியுமா? பழைய வரலாறு, பழைய வரலாறு நான் உங்களுக்கு சொல்றேன். அதே நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் இப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போவதற்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் ஒரு பிராமணர். பலவர் நான் சீனிவாச ராவ் சொன்னல, அவர் ஒரு பிராமணர். இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் அங்க இருக்கிறார் சீதாராம் கெச்சோரி, அவர் ஒரு பிராமணர். நம்ம அப்படிலாம் வந்து வெறும் பிராமணர்கள் இல்லை, எவ்வளவு நல்லவர்கள் நண்பர்களா இருக்காங்க, நெருங்கிய தோழர்களா இருக்காங்க. அதே இதுல பறையனாக இருந்து கொண்டு தலித்துகளுக்கு எதிர்ப்பாக களமாடக்கூடியவர்கள் பேர் சொல்லட்டுமா வரிசையா? அவ்வளவு பேர் சொல்லுவீங்க. அப்புறம் அவங்கதானே மெயின். நம்ம எல் முருகே, தடா பெரியசாமி, இது மாதிரி பெரிய லிஸ்டே இருக்கு. அப்புறம் திமுக எல்லாம் தலித்துகளை வந்து உச்சத்துல உட்கார வச்சிருக்காங்க. கோட்பாட்டு ரீதியாக நீங்கள் யாரை சொன்னாலும் சரி, இவர்கள் எல்லாம் சமூகத்திற்காகவோ இல்ல மக்களுக்காகவோ எதிர்ப்பாக செயல்படுபவர்கள் அல்ல. அப்புறம் தீக்கால பிராமணர்களை ஏன் உறுப்பினராக சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, நான் கேட்டுட்டு அவங்களை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறதுக்கான நான் ஒரு கடிதமே நான் பரிந்துரை செய்கிறேன். அப்புறம் என்ன? நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து நன்றி. நன்றி, வணக்கம்.